ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். மாறா உன் அன்பில் மகிழ் ஒன்று கண்டே. தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழு. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காத ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க. நம்ம கூடவே நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம கூடவே நம்மளை தட்டி கொடுத்து தேற்றி வழி நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தானே குட்டீஸ் இருப்போம். அப்படிப்பட்ட நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் அதை நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உலகத்திலே நம்மளை விட ஹாப்பியானவங்க வேற யாருமே இருக்க முடியாது குட்டீஸ். ஆனா நம்ம தான் நிறைய நேரங்கள் என்ன பண்றோம், சோர்ந்து போகிறோம், அழுகிறோம், அத மாதிரி தேவையில்லாத குறிச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறோம். அத மாதிரி ஏதோ ஒண்ணு எதிர்காலத்துல இப்படி நடந்துமோன்னு நம்ம என்ன பண்றோம், பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே எல்லா சூழ்நிலையிலும் என் கூட ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பா என் கரத்தை பிடிச்சிருக்காங்க. அவருடைய நீங்க பாடின பாடல் படி அவருடைய கைகளுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். அப்படிங்கிறப்போ என்ன எது டச் பண்ணிட முடியும், என்ன பிரச்சனை என்னை தொற்ற முடியும் அப்படின்னு அப்படி ஒரு தைரியம் நம்பிக்கை நம்ம இடத்துல வரும்போது கண்டிப்பா நமக்கு எதை குறிச்சுமே சோர்வு வராது குட்டீஸ். ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில நீங்களாம் குட்டி பிள்ளையா இருக்கீங்க. இன்னும் வளர 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 இந்த உலகத்துக்குள்ள நீங்க மூழ்கிடாம நீங்க அவருடைய கைகளுக்குள்ள நிறைஞ்சு இருக்கும்போது கண்டிப்பா நிறைவான ஆசீர்வாதம், கண்டிப்பா நிறைவான பலன் எப்பயுமே நம்மளை நோக்கி உங்களை நோக்கி இருக்கும் குட்டீஸ். ஏன் அப்படின்னா எரேமியா 29:11 ஏசப்பா சொல்றாங்க, உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல அப்படின்னு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் இப்போ இருக்கிற கவலை அப்படிதானே குட்டீஸ். என்னடா லைஃப் இது, என்னடா இப்படி இருக்குது, என்ன நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்துட்டு இருக்குது ஒண்ணு, இப்படிலாம் இருக்கே அப்படிலாம் இருக்கேன்னு நம்மளோட சோர்வுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எல்லாருடைய சோர்வுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துட்டு தானே இருக்கும். அப்போ நம்ம எல்லாருக்குமே ஏசப்பா என்ன வசனம் கொடுக்குறாங்க, நீ ஏன் சோர்ந்து போற? உனக்கு நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு பாதையில அதை நன்மையை உனக்கு கொண்டுட்டு சேர்க்கிறதா தான் இருக்கும். அதனால நீ பயப்படாத, துணிஞ்சு என்னுடைய கரத்துக்குள்ளதான் நீ இருக்கிற அப்படின்னு தைரியமா போன இந்த நாள்ல நம்மளை பார்த்து சொல்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்க எடுத்த டிசிஷன் மேலேயோ இல்லை அவங்க மேலேயே இல்லை அவங்களோட லைஃப் மேலே ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து என்ன பண்ணலாம், ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கலாம். நம்ம தப்பான முடிவு பண்ணிட்டோமோ, தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம டிசிஷன் ராங் ஆயிருச்சே, ஸோ இப்படி ஆயிருச்சேன்னு இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா இவை எல்லாமே நமக்கு கேடு விளைவிப்பதற்கு கிடையாது, நிறைவான வளமையை கொடுக்கறதுக்காகத்தான் இதை அனுமதிச்சிருக்கிறாரு நம்ம ஏசப்பா. அப்படி அனுமதிச்சும் அவருடைய கரங்களுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம முழுமையா இந்த வார்த்தையை நமக்குள்ள ஏத்துக்குவோம். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி வைக்கிறதுக்கு அவர் நமக்கான சூழ்நிலைகளை உண்டு பண்ணி கொடுப்பாருன்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பா நம்மளுடைய
எங்களுடைய வாழ்க்கை நிறைவான சந்தோஷத்தை நோக்கி மட்டுமே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய வளமான வாழ்வு நீங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கிற, நாங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கிற இந்த இடத்துலேருந்து உருவாகுங்கிறத நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம். அதற்காக எங்களையும் இந்த வாழ்க்கையும் முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.